லோலாயி பேரு வேலாயி புருஷன் போயிட்டான். இவளுக்கு ஒரே ஒரு பையன், அவன் பேரு பெங்காலி. இவன் காலேஜ் பையன், ஆனா வீட்டுக்குள்ளேயே ஜட்டி போட்டுக்கிட்டு சுத்துற காலேஜ் பையன். இந்த படம் ஒரு மாதிரி, அதனால ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. லோலாயி சட்டை தச்சு விக்கிற ஒரு டைலர் அக்கா. இவளுக்கு 45 வயசு, இவளோட தோழிக்கு 46 வயசு. இவ பேரு மமிதா. ரெண்டு ஆண்டியும் சண்டே லீவ் என்ஜாய் பண்ண ஸ்விம்மிங்ல சன்பாத் எடுக்கிறாங்க. ஆனா மமிதா ரெஸ்ட் ரூம் போகாம ஸ்விம்மிங்கையே ரெஸ்ட் ரூமா ஆக்கிட்டா. இத பார்த்து வேலாயி ஓடியே போயிட்டா. புரிஞ்சவன் புரிஞ்சுக்கோ, இல்லனா நமிதா கிட்ட கடனா வாங்கி தெரிஞ்சுக்கோ. அன்னைக்கு நேற்று லோலாயி ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போறா. இவ ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட மீட் பண்றா. இவன் பேரு ஜானு. பொண்டாட்டிய டிவோர்ஸ் பண்ணி ஒரு நாள் தான் ஆகுது. இவளுக்கு பார்த்த உடனே பத்திக்குச்சு. அன்னைக்கு நைட்டு லோலாயி அவனை சம்பவம் பண்ணிட்டு மறுநாள் அவனுக்கு டாடா பாய் பாய்னு குட் பை சொல்லிட்டு கிளம்புறா. இத பார்த்த நமிதாவுக்கு ஏறிது. இவளுக்கும் எனக்கும் ஒரே வயசு தான் ஆகுது, ஆனா எந்த அங்கிளும் என்கிட்ட வர மாட்டானான்னு இவளுக்கு பொறாமையா இருக்கு. ஆனா லோலாயி நேத்து நைட்டு அவன் என்ன நல்லாவே மேட்டர் பண்ணான், எனக்கு அவனை பிடிச்சிருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனா மமிதா வேணும்னா நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கோ, தினம் தினம் அவனை நீ மேட்டர் பண்ணலான்னு கலாய்க்கிறா. இவங்க ரெண்டு பேரும் கலிஜியா பேசுறத பக்கத்துல இருக்கிற பாட்டிமா கேட்டுட்டு இவங்களுக்கு வார்னிங் கொடுக்குறா. ஆனா இவங்க பாட்டிமாவையே கலாய்க்கிறாங்க. அன்னைக்கு மறுநாள் லோலாயி ஜானுக்கு மெசேஜ் பண்ணி இன்னைக்கு நைட்டு நீ என் வீட்டுக்கு வர முடியுமான்னு கேக்குற. அவனும் வரான். கதவு கூட மூடாம இவங்க வாயில வடை சுட்டுக்கிட்டு பையனோட ரூமுக்கு போயிட்டாங்க. பையன் மிரண்டு போயிட்டான். ஆனா இவன் ஜட்டியோட இருக்கிறத பார்த்துட்டு ஜானு பயந்தே போயிட்டான். ஆனா லோலாயி இவன் என்னோட பையனு ஜானுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறா. உனக்கு இவ்வளவு பெரிய பையன் இருக்கானான்னு இவன் மெர்சல் ஆயிட்டான். பையன் எப்பவுமே அம்மாவோட ரூம்ல தான் தூங்கும். அம்மாவுக்கு வேலை வந்துருச்சுன்னு பையன் புரிஞ்சுக்கிட்டு மம்மிக்கு குட் நைட் சொல்லிட்டு கிளம்பிட்டான். ஆனா ஜானு நான் இங்க வந்தது உன் பையனுக்கு பிடிக்கணும்னு சொல்லிட்டு இவனும் கிளம்புறான். ஆனா லோலாயி இவனை போக விடாம வேலைய காட்டிட்டா. ஆனா பையன் போகாம வந்த முதல் நாளே இவன் என்ன வெளியே அனுப்பிட்டானேன்னு இவனுக்கு எரியுது. மறுநாள் மேட்டரை முடிச்சிட்டு ரூமை விட்டு வெளியே வந்த ஜான பையன்கார மாடேக்கு நேத்து நைட்டு முழுக்க நான் தூங்கவே இல்லைன்னு ஜானுக்கு வார்னிங் கொடுத்துட்டு போறான். புரிஞ்சவன் புரிஞ்சுக்கோ, ஆனா ஜானுக்கு புரியல. ஜானு லோலாய்க்கு குட் பை சொல்லிட்டு கிளம்பிட்டான். நேத்து நைட்டு தீயா வேலை செஞ்சுட்டு லோலாயி ஜாலியா இருக்கா. ஆனா இத பார்த்த பையனால ஜீரணிக்க முடியல. அந்த சோம்பேறி அவன் வீட்டுல தூங்காம ஏன் நம்ம வீட்டுல வந்து தூங்குனான்னு கலாய்க்கிறான். ஆனா மம்மி அவரு ரொம்ப நல்லவரு, அவரோட பொண்டாட்டி அவரை ஏமாத்திட்டு போயிட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆனா பையன் கேட்காம இன்னைக்கு நைட்டு கண்காட்சி ஒண்ணு நடக்குது, அங்க போலாமான்னு பையன் மம்மிய கூப்பிடுறான். ஆனா மம்மி இன்னைக்கு நைட்டு நான் ஜானோட வீட்டுக்கு போக போறேன்னு சொன்ன உடனே பையனோட மூஞ்சியே மாறி போச்சு. இத புரிஞ்சுக்கிட்ட மம்மியும் வேற வழி இல்லாம பையன் கூட அன்னைக்கு நைட்டு கண்காட்சிக்கு போறா. இவ ஜானுக்கு கால் பண்ற. ஆனா அவன் போனையே எடுக்கல. இவளுக்காக வெயிட் பண்ணி அவன் தூங்கிட்டான். மறுநாள் லோலாயி ஜானுக்கு கால் பண்ணி சாரி கேக்குறா. இன்னைக்கு நைட்டு நீ என் வீட்டுக்கு சாப்பிட வர முடியுமான்னு இவனை இன்வைட் பண்றா. இத பையன்காரன் கேட்டுக்கிட்டே இருக்கான். நேத்து நைட்டு மம்மி அவனை மீட் பண்ண கூடாதுன்னு பையன் பிளான் பண்ணான். இன்னைக்கு நைட்டு என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வந்த ஜான பையன்காரன் மடக்கி அவனை சாப்பிட கூட விடாம கடன் வாங்கி தான் அந்த சட்டைய போட்டுக்கிட்டு வந்தீங்களான்னு கலாய்க்கிறான். இதை கேட்டு ஜானோட மூஞ்சியே மாறி போச்சு. இவனுக்கு அவனை சுத்தமா பிடிக்கவே இல்ல. பையன் கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கான். ஜான மம்மி கிட்ட இவன் பேசவே விடல. அப்போ இவனோட ஃப்ரெண்டு கால் பண்ணி கூப்பிடுறான். இவனும் கிளம்புறான். அம்மாவும் பையனை அனுப்பி வச்சுட்டு பெரிய மூச்சே விடுறா. ஆனா பையன் அவனோட குண்டு ஃப்ரெண்டு கிட்ட என் மம்மி ஒரு அங்கிள லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா, அவனையே கல்யாணம் பண்ணிக்க போறதா என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா எனக்கு அவனை பிடிக்கல, அவனை என் டேடியா நினைக்க முடியல, அவன் கிட்ட இருந்து என் மம்மியை பிரிக்க ஐடியா கொடுன்னு கேக்குறான். அன்னைக்கு நைட்டு ஜானும் லோலாயும் மேட்டர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த சவுண்ட கேட்டு பையனால தூங்க முடியல. இவன் சின்ன வயசா இருக்கும்போது மம்மி கிட்ட குடிச்ச மில்க நினைச்சு பாக்குறான். இப்போ அதே மில்க் அவன் குடிக்கிறானேன்னு இவனுக்கு பொறாமையா இருக்கு. புரிஞ்சவன் புரிஞ்சுக்கோ. மறுநாள் ஜானு பொட்டி படிக்க பேக் பண்ணிட்டு லோலாயி வீட்டுக்கு வந்துட்டான். பையன் கண்ணு முன்னாடியே இவங்க ரெண்டு பேரும் உமா குடுக்குறாங்க. பையனால ஜீரணிக்க முடியல. ஜானு லோலாய கூட்டிக்கிட்டு வெளியே போறான். இதை தெரிஞ்சுக்கிட்ட பையன் அவனோட சட்டையில அரிப்பு மருந்து அடிக்கிறான். அது தெரியாம ஜானு சட்டைய போட்டுக்கிட்டு லோலாய கூட்டிக்கிட்டு கண்காட்சிக்கு போறான். ஆனா ஜானுக்கு அரிப்பு எடுக்குது. இவனும் சொரிஞ்சுக்கிட்டு இருக்கான். இவன் சொரிய கண்காட்சிக்கு வந்தவங்க இவனையே பாக்குறாங்க. கண்ட இடத்துல கைய விட்டு சொரிகிறான். லோலாயும் அவனை தடுக்கிறா. உடனே ஜானு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன்னு சொல்லிட்டு உமா கொடுக்குறான். ஆனா எனக்கும் அரிப்பு வந்துருமோன்னு பயந்துகிட்டு இவனை அவ தள்ளி விட்டுட்டா. வீட்டுக்கு வந்த லோலாயி பையன் கிட்ட ஜானுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, இன்னைக்கு காலையில இருந்து அவன் சொரிஞ்சுக்கிட்டே இருந்தான்னு சொன்ன உடனே அதை கேட்டு பையனுக்கு ஆனந்தமா இருக்கு. அன்னைக்கு நைட்டு லோலாயி அவளோட கம்பெனி பார்ட்டிக்கு ஜானை கூட்டிக்கிட்டு போறா. அவளோட பாசு கிட்ட இவனை அறிமுகப்படுத்தி வைக்கிறா. ஆனா ஜானு போட்டிக்கிட்ட வந்த சட்டை அலங்கோலமா இருக்கு. ஒரு பார்ட்டிக்கு இப்படியா வருவன்னு லோலாயும் அவங்கிட்ட கேட்கவே இல்ல. ஆனா இந்த சட்டைய லோலாயோட பையன் தான் எடுத்து கொடுத்திருக்கான். அங்க வந்த பையன் இவனை ஏதாச்சும் பண்ணணுமேன்னு அவன் குடிக்கிற சருக்குல மென்டல் மருந்த கலந்து கொடுத்துட்டான். அது தெரியாம ஜானு அதை குடிச்சிட்டு போற வர பொண்ணுங்க கிட்ட தவறா நடந்துக்கிறான். லோலாயி பாசு கிட்டயே எச்ச பச்சையா பேசி தவறா நடந்துகிட்டு அவங்களும் காரி துப்பிட்டாங்க. லோலாயும் அவனை கண்ட்ரோல் பண்ணி கூட்டிட்டு வந்து படுக்க வைக்கிற. ஆனா அவன் விட்ட கொரட்ட சவுண்டால இவளால தூங்கவே முடியல. மறுநாள் தூங்கி எழுந்து வந்த ஜான பையன்கார மழைக்கு வாங்க நான்
உங்களை அழகா வரைகிறேன்னு உட்கார வச்சு வரைகிற. ஆனா நேத்து நைட்டு ஜானுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல. அப்போ அங்க வந்து அம்மாக்காரி பையனை கூப்பிட்டு ஜானு உள்ள இருக்கான்னு தெரியாம நேத்து நைட்டு ஜானு பண்ண வேலையால எனக்கு வர வேண்டிய யாவரு போயிடுச்சு. நைட்டு முழுக்க அவன் விட்ட கொட்ட சவுண்டால என்னால தூங்கவே முடியல. அவனை நல்லவன் நினைச்சேன், ஆனா இப்படி ஒரு எச்சையா இருப்பான்னு எனக்கு தெரியாதுன்னு கத்திக்கிட்டு இருக்கா. இத ஜானு கேட்டுட்டான். உடனே ஜானு இனிமே நான் உன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன்னு ஓடிட்டான். இவளும் அவனை தடுக்கிறா. இவளும் அவனை தடுத்து மன்னிப்பு கேட்கிறா. அவனும் கோவத்துல அடிச்சு அடியில அவனோட கையே உடைஞ்சு போச்சு. இவளும் அவனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறா. ஜானு நடந்த தப்புக்கு மன்னிப்பு கேட்கிறான். இவளும் அவனை மன்னிக்கிறான். மறுபடியும் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னாயிட்டாங்க. அன்னைக்கு நேற்று அம்மாக்காரி வேலை விஷயமா நான் வெளியூர் போறேன், அது வரைக்கும் ஜான கொஞ்சம் பாத்துக்கன்னு சொல்லிட்டு கிளம்புறா. உடனே பையன் உங்களுக்காக நான் அவரை நல்லா கவனிச்சுக்கிறேன்னு அம்மாவை வழி அனுப்பி வைக்கிறான். மறுநாள் ஜானுக்கு ஒரு இன்டர்வியூ ஒண்ணு இருக்கு, அதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காரு. ஆனா அன்னைக்கு நைட்டு பையன் 2 ஐட்டம் லேடிகளை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வரான். அவங்க 2 பேரு கூடயும் இவன் மேட்டரை பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த சவுண்ட் ஜானு கேட்டுட்டு அவனால தூங்க முடியல. உடனே காதுல பஞ்ச வச்சுக்கிட்டு படுத்துட்டாரு. மறுநாள் லோலாயி வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா ஜானு 2 பொண்ணுங்க கூட படுத்து தூங்கிட்டு இருக்காரு. இவ மிரண்டு போயிட்டா. ஜானுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. அந்த ஐட்டம் லேடிகளும் உங்களுக்கு பொண்டாட்டி இருக்காங்களான்னு கேட்டுட்டு துணிமணியா மாட்டிக்கிட்டு ஓடியே போயிட்டாங்க. ஜானுக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா லோலாயி நான் உன்னை உண்மையா காதலிச்சேன், ஆனா நீ எனக்கு துரோகம் பண்ணிட்ட, என் வீட்டை விட்டு வெளியே போடான்னு அடிச்சு துரத்துறா. ஜானு புரிய வைக்க ட்ரை பண்றான். ஆனா அவனுக்கு இன்டர்வியூக்கு டைம் ஆயிடுச்சு. உடனே கம்பெனிக்கு ஓடி போறான். அங்க வந்த பையனு ஒண்ணுமே தெரியாத மாதிரி என்ன ஆச்சுன்னு கேக்குறான். இவளும் அவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான், எனக்கு அவனை பிடிக்கலன்னு சொல்லி அழறா. பையனும் மம்மிய சமாதானப்படுத்துறான். இவன் நினைச்ச மாதிரியே மம்மிய அவன் கிட்ட இருந்து பிரிச்சுட்டான். ஜானு கம்பெனிக்கு ஓடி போய் அவர் பண்ண ப்ராஜெக்ட பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனா அவரோட லேப்டாப்ல வைரஸ பையன் ஏத்திட்டான். அது தெரியாம ஜானு அதை ஓபன் பண்ண அந்த வைரஸ் எல்லா கம்ப்யூட்டருக்கும் பரவி கம்பெனியே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. எல்லா கம்பெனி எம்ப்ளாயும் இவரை கழுவி ஊத்துறாங்க. அப்போதான் ஜானுக்கே தெரியுது இது எல்லாமே லோலாயோட பையன் தான் பண்ணிருக்கான்னு. கம்பெனியோட ப்ராஜெக்ட லாஸ் பண்ணதுனால ஜானை கைது பண்ணி சிறையில அடிக்கிறாங்க. இத பார்த்த லோலாயும் ஜானு பைத்தியமாவே ஆயிட்டான்னு இவன் நினைக்கிறா. பையனும் அம்மா கிட்ட இருந்து ஜானா பிரிச்சுட்டுமேன்னு நினைச்சுக்கிட்டு இவன் அவனோட வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நாள் கழிச்சு ஜானு வெளியே வந்து லோலாய்க்கு கால் பண்ணி நான் பைத்தியம் இல்ல, இது எல்லாமே உன் பையன் தான் பண்ணான்னு சொன்ன உடனே இவ மிரண்டு போயிட்டா. இவளும் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கிறா. ஆனா ஜானு இவள லண்டனுக்கு கூப்பிடுறான். இவளும் கிளம்புறா. அம்மாக்காரியும் பையனை மடக்கி நான் ஜானா பார்க்க லண்டனுக்கு போறேன், கொஞ்ச நாளைக்கு நான் வீட்டுக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டு கிளம்புறா. இதை கேட்டு கடுப்பான பையன் அவன் பொறுக்கி பையனை தெரிஞ்சு அவன் பின்னாடியே போறியேன்னு அசிங்கமா கேக்குறான். ஆனா அம்மாக்காரி எங்க 2 பேரையும் பிரிக்க நீ என்ன பண்ணனு எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னு சொன்ன உடனே பையனும் சாரி கேக்குறான். ஏன்டா அப்படி பண்ண அப்படின்னு கேட்டதுக்கு நீங்க எனக்கு மட்டும்தான் மம்மியா இருக்கணும், என்ன மட்டும்தான் லவ் பண்ணணும்னு வார்னிங் கொடுக்குறான். மம்மியும் பையனோட லவ் புரிஞ்சுக்கிட்டு உனக்கு பொறாம குணம் அதிகமா இருக்கு, அது குறையிற வரைக்கும் நீயும் நானும் பிரிஞ்சிருப்போம்னு சொல்லிட்டு இவ லண்டனுக்கு கிளம்புற. பையனும் வேற வழி இல்லாம மம்மிக்கு குட் பை சொல்லி அனுப்பி வைக்கிறான். லோலாயும் லண்டனுக்கு வர. ஜானும் அவளை இன்வைட் பண்ணி உன் பையன் உன்னை ரொம்ப லவ் பண்றான், அதனாலதான் அவனுக்கு என்ன பிடிக்கல, உன்னோட லவ் அவனுக்கு மட்டும்தான் கிடைக்கணும்னு அவன் நினைக்கிறான், அதனால அவனை நினைச்சு நீ ஃபீல் பண்ணாதன்னு சொல்லிட்டு ஜானு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து மேட்டரை ஆரம்பிக்கிறாரு. லோலாயும் மேட்டரை முடிச்சிட்டு ரெஸ்ட் ரூம் வந்து அங்க ஒரு பொண்ணு இருக்கா. மறுபடியும் ஜானு எனக்கு துரோகம் பண்ணிட்டான்னு இவன் நினைக்கிறா. ஆனா அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, ஜானோட பொண்ணு. ஜானுக்கு இவ்வளவு பெரிய பொண்ணு இருக்கான்னு இவ மிரண்டு போயிட்டா. ஆனா அவளுக்கும் இவ்வளவு பிடிக்கல, திட்டிட்டு ஓடிட்டா. பையன் மம்மியோட காதல பிரிச்சான். இப்போ ஜானோட பொண்ணு டேடியோட காதல பிரிக்க போறா. லோலாயி மறுபடியும் வாங்கு கலாயி.